அப்ப என் பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறது 2004-5 அந்த ரேஞ்சில அங்க அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில போய் அங்க உள்ள விடுதி காப்பாளர், பதிவாளர், துணைவேந்தர்லாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த ஜக்கி அங்க இருந்தே கிளாஸ் எடுக்காரு. நீ படிக்கிற படிப்பு போலி. நீ வந்து ஒரு காக்னிஜன் பெரிய கம்பெனில 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் இன்னொருத்தன் கொள்ளையடிக்கிறதுக்கு நீ உடந்தையா இருக்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் 1,00,000 குடும்பத்தை தான் காப்பாத்துறாங்க. இன்னும் 1 கோடி மக்கள் உலகத்துல 2 கோடி மக்கள் உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, இருக்க இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனால ஏன் கூட வந்து நீங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போறது பதிலா நாட்டை காப்பாத்துற வரணும்னு சொல்லி அப்படி அருமை வகுப்பு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஊருக்கு வந்த அப்புறம் 1 மாசம் கழிச்சுதான் அங்க உள்ள பிள்ளைக்கு போன் பண்ணுவாங்க. உங்க நகையெல்லாம் ஒன்னும் காணாம போல, உங்க பிள்ளைகிட்ட நகையெல்லாம் ஜக்கி பிடிங்கிட்டு போயிட்டான், அவன் ஏதோ பிரதிஷ்டை பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நகையெல்லாம் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான், அதுக்கு தான் உங்க பிள்ளை கொடுத்துருச்சு, இந்த காணாம எல்லாம் போலன்னு சொல்றாங்க. இவன் தங்கச்சி அங்க போயிட்டான்னு சொன்ன உடனே நம்மளாலதான் தங்கச்சி அங்க போயிருக்கா, நம்ம அவளை கூட்டு போறேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்றான். நான் போய் தங்கச்சி அங்க இருக்க கூட்டு வந்துருந்தேன், நாங்க கூட்டு வீட்டுக்கு வரோம்னு சொல்லி லண்டன் டு ஈசா நேர போயிருந்தா மூத்தவா. 1 வாரம் கழிச்சு நாங்க போறோம், 2 பேரும் மொட்டை அடிச்சு காவி உடையில இருக்காங்க. எங்க வீட்டம்மா வந்து தரையில படுத்து உருள்றாங்க. அந்த சாமியாரெல்லாம் சிரிக்காங்க. நீங்க ஒண்ணும் சடக்குமா பண்ண முடியாது, 18 வயசு ஆனா இந்த மாதிரி மொட்டை 1000 கணக்குல இருக்கு. எந்த பேரண்ட்ஸும் எங்கேயும் போக முடியாது, அவங்க எல்லாம் சொத்து சொத்தோட இங்க வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. இளைய மகள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்களா? சொல்லல, சொல்லாம நேரடியா போயிட்டாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு சம்பளத்தையும் கொடுக்காம எல்லா சம்பளத்தையும் ஜக்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு ஒரு 20 பேரையும் கூட்டு போயிட்டாங்க. பார்க்க போறப்பெல்லாம் உங்க பெண்கள் உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாங்க? ஐயோ நமஸ்காரம், அதுக்கு மேல அதிகமா பேச மாட்டாங்க. வந்தாச்சா பார்த்தாச்சா போங்கன்னு மட்டும் தான் பேசுறாங்க. அப்படியா? அவ்வளவுதானா? ஆமா, அது அதிகமா எதுவும் பேச மாட்டாங்க. அப்படின்ற ஒரு மாசத்துல அந்த ஒரு நார்மல் கான்வர்சேஷன்லாம் இருக்காதா? இதெல்லாம் ஏதோ மிஸ்மரைசம் சொல்ற மாதிரி, அந்த மூல செலவுன்னு சொல்றோமோ, அது ஆங்கிலத்தில் சயின்டிபிக்கா கிப்னாட்டிசம்னு சொல்றாங்க. அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பயன்படுத்தணும். மனசை ஆழ்நிலை கொண்டு போய் பார்க்க விருப்பப்படுவாங்கல்ல, வந்து பாப்பாங்கல்ல, பார்த்து பேசுவாங்கல்ல. பார்த்து பேசுறாங்க. யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நல்லா இருக்கா, நமஸ்காரம், நல்லா இருக்கா, நீங்க பார்த்தாச்சுல, கிளம்புங்க போங்க அப்படின்பாங்க. அப்ப பேரை மாத்தி குடும்பத்துல இருந்து பிரிச்சு அவங்க குடும்ப ஆசையே வரக்கூடாதுன்னா மொட்டை அடிச்சு இந்த வேலையை பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எங்களுக்கு அந்த சுடுகாடு ஒண்ணு கட்டும் போது நாங்க சுடுகாடை பார்க்க போறோம், உண்மை கண்டறியவங்களும் ஒரு ஈசா எதிர்ப்பு இயக்கம்ல ஒரு 10 பேர் போயிருந்தோம். அங்க ஈசா அடியாட்கள்லாம் கண்ணாடியை, கார் கண்ணாடியை உடைச்சி சில 2 பேர்லாம் அடிச்சு போட்டு, அப்ப பணமா எனக்கு எஃப்ஐஆர் போய் வாழந்துற காவல் நிலையில கொடுத்துட்டோம். மறுநாள் எங்க மூத்த பொண்ணு போன் பண்ணுது, இளைய பொண்ணு சாகுமுறை உண்ணாவிரதம் ஆரம்பிக்க போறாங்க, நீங்க நாளைக்கே பிரஸை கூட்டி பொது மன்னிப்பு கேட்கணும், நீங்க பொது மன்னிப்பு கேட்காட்டா அவ சாகுமுறை உண்ணாத்த ஆரம்பிச்சு இப்பவுமே தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறா. அங்க என்னதாங்க சார் நடக்கும்? அது வந்து ஒரு கோயிலா இல்ல வேற எதுவும் ஆசிரமமா, என்னதான் அங்க நடக்கும்? எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நேர்காணல் செய்ய போகிற நபர் கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சிகள்லாம் பார்த்திருப்பீங்க. ஈஷா யோகா மையம், அதை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நீதிமன்றத்துல பல வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அதுல குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு வழக்கு, ஒரு தந்தை தன்னுடைய 2 மகள்களை மீட்டு தரக்கோரி உச்ச நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். உச்சநீதிமன்றம் அந்த 2 பெண்களும் மேஜர், அதனால நாங்க இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. மற்ற வழக்குகள், ஈஷா யோகா மையம் சார்ந்த மற்ற வழக்குகள் வழக்கம் போல தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பெண்களின் தந்தை இன்றைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைந்திருக்கிறார். என்ன பிரச்சனை, அந்த ஈஷா யோகா மையத்தை சுற்றி ஏன் இவ்வளவு சர்ச்சைகள், உண்மையாகவே என்ன நடக்கிறது, கோர்ட்ல என்ன நடந்தது, இது குறித்தெல்லாம் அவர் கூட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, உங்களை ஒரு பேராசிரியரா எல்லா ஊடகங்களும் அறிமுகப்படுத்துறாங்க. பேராசிரியர், வழக்கு தொடர்ந்திருக்கிறார், தன்னுடைய 2 மகள்களை மீட்டு தர கோரி அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் உங்களை குறித்த ஒரு வரி பேக்ரவுண்ட சொல்லிட்டு உங்களுடைய வழக்கு என்ன, புகார் என்ன, அதை சொல்லுங்க. என்னுடைய பெயர் காமராஜ். நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். என்னுடைய துணைவியார் கடந்த 41 ஆண்டுகளாக சமூக சேவை நிறுவனம், என்ஜிஓன்னு சொல்லப்படுகிற ஒரு சோசியல் சர்வீஸ் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. அந்த ஈசாவை சுத்தி உள்ள 22 மலைவாழ் கிராமங்கள்ல
மகளிர் குழுக்கள் ஆரம்பிச்சு அரசின் திட்டங்கள், வங்கியினுடைய கடன் உதவி இதெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இவர் இந்த ஜக்கி வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பார் குடிசையில. அந்த குடிசை வழியா தான் ஒத்தையடி பாதையில தானிக்கண்டிங்கிற கிராமத்துக்கு எல்லாம் போனோம். அப்படி போகும்போது ஜக்கி ஒரு நாள் எங்கிட்ட கேட்காரு, இது உங்களுக்கு எந்த எல்லாம் எந்த எந்த காலகட்டம் இது? இது 1995 அந்த காலகட்டத்துல சரி, உங்களுக்கு சரி. எல்லாம் மக்கள் நல்லா வரவேற்பு கொடுக்காங்க, உங்களை நல்லா தெய்வமா மதிக்காங்க, என்ன போனா வீட ஊரை விட்டு விரட்டுறாங்க. அதனால நான் உங்களோட உங்க நிறுவனத்தை எங்களோட இணைச்சு நம்ம ஒண்ணா கொண்டு போலான்னாரு. நாங்க அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டோம். உங்க நிறுவனம் வேற, எங்க நிறுவனம் வேற. நாங்க எப்படி இணைப்போம்னு. அதுக்கு அப்பவே மனசுல திட்டம் தீட்டியிருக்கான். ஒன்னா உனக்கு பிள்ளை மூலமா உனக்கு காப்படிக்கும் பாருன்னு ஒரு மனசுல முடிவு பண்ணியிருந்துருக்கு. அது எங்களுக்கு தெரியல. அப்படி இந்த நிறுவனம் நாங்க சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் நான் பல்கலைக்கழகத்துல விடுதி காப்பாளராக இருக்கும்போது எங்கிட்ட வந்து நாங்க யோகா அறிமுக வகுப்புலாம் நடத்துறவங்க பிள்ளைகள்லாம் அனுப்புங்கன்னு. நாங்க எங்க மாணவர்கள்லாம் அனுப்ப மாட்டோம். எதுனா வெளியே நடத்திக்கோ. எங்க பல்கலைக்கழகத்துல உள்ள நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப என் பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறது 2004, 5 அந்த ரேஞ்சில அங்க அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில போய் அங்க உள்ள விடுதி காப்பாளர், பதிவாளர், துணைவேந்தர்லாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த ஜக்கி அங்க இருந்தே கிளாஸ் எடுக்காரு. நீ படிக்கிற படிப்பு போலி. நீ வந்து ஒரு காக்னிஜன் பெரிய கம்பெனில 1 லட்சத்துக்கு சம்பளம் வாங்கினாலும் இன்னொருத்தன் கொள்ளையடிக்கிறதுக்கு நீ உடந்தையா இருக்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் 1 லட்சம் குடும்பத்தை தான் காப்பாத்துறாங்க. இன்னும் 1 கோடி மக்கள் உலகத்துல 2 கோடி மக்கள் உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, இருக்க இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனால ஏன் கூட வந்து நீங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போறது பதிலா நாட்டை காப்பாத்துற வரணும்னு சொல்லி அப்படி அறிமுக வகுப்பு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃபைனல் இயர் வரும்போது அவன் அப்ப அந்த நம்ம பழைய கலைஞர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை போய் பார்த்து அவரு பிறந்த நாளுக்கு நாங்க மரத்தை எத்தனை லட்சம் மரத்தை நட்டுறேன், 69, 79 வயசு நடக்கும்போது 79 லட்சம் மரத்தை நட்டுறேன்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மரம் நட்டுறதுக்கு கூப்பிட்டு வர்றாரு அவரு முதலமைச்சருக்கு. அப்ப எங்களெல்லாம் அங்க வர சொல்றாங்க. நாங்களும் போய் மரம் நட்டுற அளவு நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. முடிச்சிட்டோம். அதுக்கு வாடனை முதல்வர் எல்லாம் கேட்கறோம். எங்களெல்லாம் ஏன் வர சொல்றீங்க? எங்க பிள்ளைய கட்டாயம் நீங்க வரணும், நிர்வாகம் வர சொல்லியிருக்கு. நாங்க வர சொல்லவே இல்லையே. அப்ப இவங்க அப்ப இருந்தே பிள்ளைகளை எங்களை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல்ல கூட்டத்தை காமிக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு ஃபாலோவர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் கட்சிக்கெல்லாம் காமிக்காங்க. முடிச்சுட்டு வந்து 1 மாசம் கழிச்சு பார்த்தா ஆடன் அங்கிருந்து போன் பண்றாரு, விடுதி காப்பாளர், உங்க பிள்ளை நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சு, வாங்க ஒரு காவல்துறைக்கு நம்ம புகார் மனு அளிக்கலாம். அங்க போய் புகார் மனு ரெடி பண்ணும்போது என் பிள்ளை அழுகுது. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நீ இப்ப நீங்க புகார் மனு கொடுத்தா என் படிப்பு கெட்டு போகும். நானும் அப்புறம் விடுதி காப்பல் டிஸ்கஸ் பண்ணி என் பிள்ளைய முடிக்க போற சமயத்துல கொடுத்து ஏன் சார் பண்ணோம்னா நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்த அப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் அங்க உள்ள பிள்ளையை போன் பண்ணுவாங்க. உங்க நகையெல்லாம் ஒன்றும் காணாம போல, உங்க பிள்ளைகிட்ட நகையெல்லாம் ஜக்கி பிடிங்கிட்டு போயிட்டான், அவன் ஏதோ பிரதிஷ்டை பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நகையெல்லாம் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கு தான் உங்க பிள்ளை கொடுத்துருச்சு, இந்த காணாம எல்லாம் போலன்னு சொல்றாங்க. சரி, என்னமா இதெல்லாம் ஒரு 2004, 5 அந்த காலகட்டத்துல. சரி, ஏதோ நகை போனா போது, பிள்ளை நம்ம நல்லா இருந்து படிச்சா வேலை பார்த்தோம்னு சொல்லி காகனிஜன்ல போய் சேர்றாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 20 பேர் அப்படியே சேர்ந்தவங்க போறான். இவர் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு, நீ படிக்கிற படிப்பு போலின்னு சொன்ன மாதிரி இது ஆண் ஆதிக்கம் உள்ளதும் உங்க பெண்களை கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற மிஷினா தான் உங்களை பாவிப்பாங்களே ஒழிய நீங்க இண்டிபெண்டன்ஸ். பெண்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இளைய பொண்ணு படிக்குது. ஒரு பொண்ணு படிக்கிறாங்க. ஜக்கி வாசுதேவ் கோயம்புத்தூர்ல இருக்காரு. எப்படி அவர் அங்க போய் மூல செலவு செய்யறாரு. முதல் வருஷத்துல அங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் எல்லாருக்கும் அங்க போய் செய்யறப்ப இவங்க கிட்டயும் பேசுறாரு. அப்ப அவங்க காக்னிஜன்ல போய் 1 லட்சம் சம்பளத்துக்கு சேர்ந்தவங்க போனா அப்படி ஒரு 20 பேரை ஈசாவுக்கு போயிருந்தாங்க. ஏன் போறாங்கன்னு என் பிள்ளை ஏன் போகுதுன்னா, மூத்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் கொடுத்து அவருடைய கணவரை லண்டனுக்கு கூட்டு போறான். அங்க வச்சு அவன் அவரை டவுரி ஹராஸ்மெண்ட் வரதட்சணை கொடுமை பண்றான். அப்ப ஜக்கி சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த ஆண் ஆதிக்கம் உள்ள உலகத்துல இப்படித்தான் எல்லா ஆம்பளைகளும் பொம்பளைகளுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க உங்களுக்குன்னு இளையவா ஜக்கிக்கு தெய்வமா நினைக்கா. அவர் சொன்னபடி எல்லாம் நடக்க அக்காவுக்கு இப்படித்தான் எல்லா ஆம்பளைகளும் இருப்பாங்க. ஏதோ 1, 2 கேறாங்கன்னா நடக்குது. எல்லா ஆம்பளைகளும் இப்படித்தான் நடப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி கொண்டு ஈசாவுக்கு போயிடுறாங்க. இதா லண்டன்ல இருக்காவா அந்த பிரச்சனையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அவளை வேலையை கன்னியூ பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் தங்கச்சி அங்க போயிட்டான்னு சொன்ன உடனே நம்மளாலதான் தங்கச்சி அங்க போயிருக்கா, நம்ம அவளை கூட்டு போறேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்றா. நான் போய் தங்கச்சி அங்க இருக்க கூட்டு வந்துருந்தேன், நாங்க கூட்டு வீட்டுக்கு வரோம்னு சொல்லி லண்டன் டு ஈசா நேர போயிருந்தா மூத்தவா. 1 வாரம் கழிச்சு நாங்க போறோம். 2 பேரும் மொட்டை அடிச்சு காவி உடையில இருக்காங்க. எங்க வீட்டம்மா வந்து தரையில படுத்து உருள்றாங்க. அந்த சாமியாரெல்லாம் சிரிக்காங்க. நீங்க ஒன்னும் சடக்குமா பண்ண முடியாது. 18 வயசு ஆனா இந்த மாதிரி மொட்டை 1000 கணக்குல இருக்கு. எந்த பேரண்ட்ஸும் எங்கேயும் போக முடியாது. அவங்க எல்லாம் சொத்தோட இங்க வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. இளைய மகள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்களா? சொல்லல, சொல்லாம நேரடியா போயிட்டாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு சம்பளத்தையும் கொடுக்காம எல்லா சம்பளத்தையும் ஜக்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு ஒரு 20 பேரையும் கூட்டு போயிட்டாங்க. அது வருஷம் வருஷம் அப்படி நடக்குது. மூட பேச்சுக்காரங்க இவளுக்கு முன்னால ஏதாவது 2, 3 பேர் 2 பேர் போனதெல்லாம்
அங்க வாங்க, ஜக்கி நல்ல நாட்டை காப்பாத்துற, ஊரை காப்பாத்துறாரு, நீங்களும் அங்கதான் வந்து பணி செய்யணும், இந்த மாதிரி பிரைவேட் ஆர்கனைசேஷன், டாடா கன்சல்டன்சி, இதெல்லாம் டிசிஎஸ் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, இவர்கிட்ட ஒர்க் பண்ணா தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேட்சை தள்ளிட்டு போயிருந்தாரு ஜக்கி. அதுக்கு பிறகு நான் அண்ணா நியூஸ்ல போய் இதெல்லாம் ரைஸ் பண்ணதுனால இப்ப அதை நிறுத்திட்டாங்க. ஏன் நீங்க பிரைவேட்ல பிள்ளைலாம் நீங்க அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுத்ததுனால படிச்சு முடிச்சு போற பிள்ளைகள்லாம் உங்க கொத்திட்டு போயிருதான் அப்படின்னப்ப அதை நிறுத்திட்டாங்க. அப்ப மூத்தவன் நம்ம அக்கா தங்கச்சி போயிருக்கால கூட்டு வரேன்னு சொன்னவா லண்டன் டு ஈசா நேரடியா போயிருதான் எங்கிட்ட சொல்லாம. நாங்க அங்க போய் பார்க்கும் போதுதான் பார்க்கோம் 2 பேரும் மொட்டையடிச்சு உத்தராட்ச கோட்டையில காவி உடையில இருக்காங்க. அப்ப நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, சட்டம் எங்க கையில 18 வயசு மேனாலும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இப்படி மொட்டையடிச்சு வச்சிருக்கோம். அவங்க கொஞ்சம் துள்ளி பாக்குறாங்க. அப்புறம் எல்லாமே சொத்து சொத்தெல்லாம் எழுதி வச்சு எங்களோட நீங்களும் வந்துருங்க, இங்க வந்து உங்க சொத்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இங்க தங்கிக்கலாம், தாகிற வரைக்கும் உங்களுக்கு இலவச இருப்பிடம் தர்றோம், சாப்பாடு போடுறோம். நாங்க முடியாதுன்னு வந்துட்டோம். அப்பதான் ஆட்கள் கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டு இருந்தோம் பிள்ளைகளை. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்க விடாம பண்ணதான் போதுதான் எங்களுக்கு ஆட்கள் உணவுக்கு சென்னைக்கு போறோம். அப்ப அவங்க ஆட்கள் உணவு போடாம அவங்க இன்ஃபுளுன்ஸ்னால ஒரு கமிட்டியை போட்டு போய் பார்த்து ரிப்போர்ட் வாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட ஜுடிஷியல் அதிகாரி அங்க போறாங்க. 18 வயசு ஆயிடுச்சு, அதனாலதான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஹைகோர்ட்ல நான் ஆர்கியூ பண்ணும்போதும் அதை சொல்றோம், அவங்க 18 வயசு ஆச்சு, நாங்க தலையிட முடியாது, ஆனா எப்பனாலும் போய் பாத்துக்கலாம்னு முடிச்சுக்கிறாங்க. ஒரு 2-3 மாசம் பார்க்க விடுறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் பார்க்க விடாம எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அலைய வச்சு. பார்க்க போறப்பெல்லாம் உங்க பெண்கள் உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாங்க? ஐயா நமஸ்காரம், அதுக்கு மேல அதிகமா பேச மாட்டாங்க. வந்தாச்சா பார்த்தாச்சா போங்கன்னு மட்டும் தான் பேசுறாங்க. அப்படியா? அவ்வளவுதானா? ஆமா, அது அதிகமா எதுவும் பேச மாட்டாங்க. அப்படின்ற ஒரு மாசத்துல அந்த ஒரு நார்மல் கான்வர்சேஷன் எல்லாம் இருக்காதா? இதெல்லாம் அவன் ஏதோ மிஸ்மரைசம் சொல்ற மாதிரி, அந்த மூளை செலவுன்னு சொல்றோமோ, அது ஆங்கிலத்தில் சயின்டிபிக்கா கிப்னாட்டிசம்னு சொல்றாங்க. அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பயன்படுத்தணும். மனசை ஆழ்நிலை கொண்டு போய் பார்க்க விருப்பப்படுவாங்கல்ல, வந்து பாப்பாங்கல்ல, பார்த்து பேசுவாங்கல்ல, பார்த்து பேசுறாங்க. யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நல்லா இருக்கா, நமஸ்காரம், நல்லா இருக்கா, நீங்க பார்த்தாச்சுல, கிளம்புங்க போங்க அப்படிம்பாங்க. வீட்டுக்குமே வரலையா அது வரைக்கும்? வீட்டுக்கே வந்தது இல்ல. நாங்க எப்ப கூப்பிட்டாலும், ஏன் எங்க அம்மா இறந்து சாக்கிடாங்க, எங்க அம்மா அப்பா தான் அவங்கள வளர்த்தாங்க. அவங்க உயிர் போற சமயத்துல வந்து பார்க்க வாங்கன்னா, ஈசா சட்டத்திட்டம்படி யாரும் வெளியே போகக்கூடாது, எங்களுக்கு அனுமதி கிடையாது, நாங்க பார்க்க வரமாட்டோம். நம்ம ஊருக்கெல்லாம் போய் அங்க பிரதிஷ்டை பண்றேன், காசிக்கு ஆன்மாவை அனுப்பிச்சு வைக்கங்க. ஆனா அங்க வேலை பார்க்குற வாலண்டியர்ஸுக்கு அவங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா சத்துக்கு அனுப்ப முடியாது அப்படின்ட்டான். எங்க ஈசா ரூல் படி நாங்க யாரும் வெளியே வரக்கூடாது. அப்பனால நாங்க கொஞ்சம் 2-3 மாசம் பார்க்க விட்டா, 1 மாசம் பார்க்க விடலன்னா ஸ்லேட்ல எழுதி போட்ட உடனே ஆலந்துறை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஹைகோர்ட்ல வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, பாதிப்பு இல்லாம பார்க்க சொல்லியிருக்கேன், இவங்க பாதிப்பு பண்றாங்கன்னு. அவர் பிள்ளைகளை வர சொன்னாரு. ஈசாக்காரங்க வந்தாங்க. ஏங்க பிள்ளைகளை தானே பார்க்க போறாரு, நீ பார்க்க விடாட்டா அவர் எல்லா உரிமையும் இருக்கிற அகிம்சை வழியில தானே கேட்காரு, ஒரு ஸ்லேட்டை கட்டி தங்க போடுறது என்ன தப்பா? நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன். இவங்க எஃப்ஐஆர் போடுன்னு ஒத்த காலில் நிக்காங்க, ஈசாக்காரங்களும் என் பிள்ளைகளும். ஈசா போட முடியாது, நாங்க பேரண்ட்ஸ் பார்க்க போறது, நாங்க அவர் ஏதாவது தண்ணி போட்டு அங்க வந்து தகாத வரையில ஏதாவது பேசியிருக்காரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்ப எதுக்கு நான் அவர் மேல வழக்கு போடுவேன்னு வழக்கு போடாம விட்டுருந்தாங்க. மறுநாள் லோக்கல் கோர்ட்ல போய் போட்டு, இவங்க வர்றதுனால ஈசாவுடைய பேர் ரிப்பேர் ஆகுது, இவங்களுக்கு நம்ம எனக்கு பார்க்க வந்ததுனால மாநகர ஸ்டேட் கொடுங்க, இவங்களை பெர்மனண்டா வரவாம பண்ணிருங்க, அதுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் வந்து 4.5 வருஷம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. முடியவே இல்லை. ஒரு நாள் கூட என்கொயரி நடக்கல. எதிர்கட்சி ஈசா வக்கீல் ஒரு நாள் கூட என்ன கேள்வி கேட்கல. நானும் பொறுத்து அந்த நீதிபதிட்ட கேட்டு பார்த்தேன், ஐயா என்ன பார்க்கணும்னு சொல்லுங்க, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஈசாக்காரன் ஒரே வார்த்தையில உங்க பிள்ளைய கேஸ் போட்டு நீ பார்க்க வராதேன்னு முடிச்சிருந்தான். அதனால நீங்க ஆர்டர் கொடுத்தா தான் நான் பார்க்க முடியும், அல்லது நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல போய் சென்னை உயர்நீதிமன்றம் போய் பார்த்து ஆர்டர் வாங்கிக்கிறேன். அவர் அதுக்கும் செவி சாய்க்காம ஆர்டரை போடாதனால நேரம் ஒரு நாளைக்கு ஓப்பன் கோர்ட்லயே, ஐயா உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க ஈசாட்ட காசு வாங்கிட்டேங்க, அதனால அந்த கேஸ் 5 வருஷமா எழுத்துட்டேங்க, நாங்க ஹைகோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நான் பாத்துக்கிறேன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹைகோர்ட்ல என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க, இதெல்லாம் சொன்ன அப்புறம் வேற ஜட்ஜி மாத்தினாங்க. அவர் உடனே ஒரு ஆர்டர் போட்டாரு, நீங்க மாதிரி உங்க பிள்ளை சொன்னது டிஸ்மிஸ், எப்போனா உங்க பிள்ளைகளை பார்க்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க மாநகர ஸ்டேட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை சொல்லி இப்போ சுடுகாடு பிரச்சனை வரும்போதுதான், இதுக்கடையில் என்ன பண்ணிருக்காரு, அந்த கேஸ் நடக்கும்போதுதான் இவங்க பேரெல்லாம் மாத்தி, ஈசா கூட வந்து என்னன்னா பேர் மாற்ற உள்ள ஒரு பெரிய கூடமா செயல்படுது. ஒரு 50 பேர் சேர்ந்தா அங்க உள்ள பேரெல்லாம் என் பிள்ளைக்கு எப்படி மாமதி மாமயிறு எப்படி எல்லாம் பேர் வைக்காங்களோ அந்த மாதிரி அந்த இயற்கை எங்க சொந்தக்காரங்களே 5-6 நிமிஷம் பார்க்க போகும்போது அப்படியெல்லாம் கீதால தானே யாருமே இல்லைங்க. ஏன்னா அவங்க கெஜெட்ல போட்டு பேரை மாத்திட்டாங்க. இது எப்ப வெளியே வருதுன்னா, நாங்க லோக்கல் கோர்ட்ல கேஸ் போடும்போது தான் அந்த நீதிபதிட்ட கேட்க, ஐயா மாமதி மாமயிறு எனக்கு பிள்ளைகளே இல்லையா, நான் பெற்றது கீதால அதான், நான் ஒரு ப்ரொஃபஸரு, கீதால தான் அட்டெண்டன்ஸ் போடுவேன் வருகை பதிவேட்டுல, நீங்க எப்படி இந்த கோர்ட்ல இந்த கேஸை நீங்க எடுத்துக்கிட்டங்க, சம்பந்தமில்லா 2 பேர் கேஸை கொடுக்காங்கன்னா அப்பதான் அவர் என்ன கேட்கும் போதுதான் கெஜெட்ல மாத்திருக்கான்னு வெளியே வருது. அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தா ஒவ்வொருத்தர் நடவையும் 20 அந்த கெஜெட் பேஜ்ல 20 பேரை மாத்திருக்காங்க. அப்ப பேரை மாத்தி குடும்பத்துல இருந்து பிரிச்சு அவங்க குடும்ப ஆசையை வரக்கூடாதுன்னா மொட்டை அடிச்சு இந்த வேலையை பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான்
எங்களுக்கு அந்த சுடுகாடு ஒண்ணு கட்டும் போது நாங்க சுடுகாடை பார்க்க போறோம். உண்மை கண்டறியவங்களும் ஒரு ஈசா எதிர்ப்பு இயக்கம்ல ஒரு 10 பேர் போயிருந்தோம். அங்க ஈசா அடியாட்கள்லாம் கண்ணாடியை கார் கண்ணாடியை உடைச்சி சில 2 பேர்லாம் அடிச்சு போட்டு அப்ப பணமா எனக்கு எஃப்ஐஆர் போய் வாழந்துற காவல் நிலையில கொடுத்துட்டோம். மறுநாள் எங்க மூத்த பொண்ணு போன் பண்ணுது. இளைய பொண்ணு சாகுமுறை உண்ணாவிரதம் ஆரம்பிக்க போறாங்க. நீங்க நாளைக்கே பிரஸை கூட்டி பொது மன்னிப்பு கேட்கணும். நீங்க பொது மன்னிப்பு கேட்காட்டா அவ சாகுமுறை உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு இப்பவுமே தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறா. நம்ம இப்படித்தான் ஈசால மிரட்ட உனக்கு சொல்லி சாமியாருங்க இப்படிலாம் சொல்லி கொடுக்கத்தான் வச்சிருக்காங்க. இல்ல நான் உண்மைத்தான் சொல்றேன் இப்படித்தான் நிலவரம் அப்படின்னு சொல்லியிருந்தா. மறுநாள் மறுபடியும் போன் பண்ணி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அவ பச்சை தண்ணி தான் குடிக்கா, சாகுமாரி சாப்பாடு சாப்பிடுறது இல்லைன்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஏங்க நானும் தான் இப்ப முடிவு எடுத்தேன். பிள்ளைகளை சாப்பிடாம நாம ஏன் சாப்பிடணும்? நாங்களும் அந்த முடிவு எடுத்துட்டோம். இல்ல அதெல்லாம் எடுக்காதங்க. உண்மையை சொல்றேன். நீங்க பிரசவ கூட்டி மன்னிப்பு கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு. நீங்க வந்தா தான் நாங்க மேற்கொண்டு பேசுவோம். என்ன மன்னிப்பு கேட்கறோம், என்ன தப்பா பேசிட்டு விவாதிப்போம். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னோம். உடனே கலெக்டருக்கும் மாவட்ட கண்காணிப்பு ஒரு புகார் மனு கொடுத்தோம். அவங்க போய் விசாரிச்சுட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு பிள்ளைகளே இருக்கு அந்த ஈசாவோட இன்ஃபுளுன்ஸ்னால விசாரணைக்கே வரல. எங்க அப்பா பொய் புகார் கொடுப்பாரு, அதெல்லாம் ஏது பண்ணிட்டு இருக்கேன், நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு உடனே ஆலந்தர போலீஸ் ஸ்டேஷன்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னது தப்பு, நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம், அவன் அப்படி ஒன்றும் சாகுமுறை உண்ணாவிரதெல்லாம் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதை வச்சுதான் நான் ஹைகோர்ட்டுக்கு போனேன். சென்னை உயர்நீதிமன்றத்துல என் பிள்ளைய என்ன மிரட்டு சாகுமுறை உண்ணாவிரதம்னு சொல்லி அவங்க ஆட்குணவு கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குதான் அது அட்மிசபிளே ஏற்கனவே ஆட்குணவு போட்டாங்களே இப்ப போடலாமாங்கும்போது நான் சொன்னேன். இப்ப எனக்கு அந்த பிள்ளைகள் உயிருக்கு த்ரெட் வந்திருக்கு, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு, அதனால ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு முன்னு அலோவ் பண்ணாங்க. அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தாங்க. பிள்ளைகிட்ட 10-12 நிமிஷம் நீதிபதி எல்லாம் விசாரணை பண்ணாங்க. அப்ப எங்க நீதிபதி எல்லாம் தட் பர்சன் திஸ் பர்சன் காமராஜ் அப்பான்னு சொல்லல, ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி ரிமார்க் சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்பதான் நீதிபதி சொன்னாரு, ஏமா நீங்க எல்லாம் நல்ல சாமியார்னு சொல்றீங்க, முற்றும் திறந்த முனிவர்னு சொல்றீங்க, ஒரு பெரியவர்களை மதிக்கணும், பெற்றோர் கூட மதிக்க மாட்டேங்க, இது என்ன சன்னியாசம் அப்படின்னு கேட்டார். அப்ப பண்ணும்போதுதான் சார் உங்களுக்கு என்ன அந்த பிள்ளை நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னோம். ஐயா போன வாரம் தான் போக்சோக்கள்ல ஈசா டாக்டரே வெளியே வந்து மாட்டிக்கிட்டான், உள்ள என்னென்ன அட்டுலையும் நடக்கும், எப்படியா மனசார நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நிறைய கேஸ் பெண்டிங்கா. அப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னாரு, ஆமா நிறைய கேஸ் அவங்க மேல இருக்கு, அப்ப எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னாரு. உடனே ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஈசாக்காரங்க போயிட்டாங்க. இன்னைக்கு ஜக்கி சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நேரத்தெல்லாம் வீணாக்குறாங்க அப்படின்னு. இவர் தான் போய் விசாரணைக்கு யாரும் வரக்கூடாது தடை வேணும்னு சொல்லி போனவரே இவர் தான். எப்படி கோயம்புத்தூர்ல ஒரு கட்டுமான சங்கத்தை ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு கட்டுமானத்தெல்லாம் கெட்டாதுங்க, பேராபத்தை சந்திக்க நேரிக்கணும், கெட்டுறதே லட்சக்கணக்கான சதுர மீட்டர்ல மலை அடிவாரத்தை குறைஞ்சி 3 அடி அகலத்துல கிரானைட்டை போட்டு எம்பரையர் சாம்ராஜ்யத்தை நிறுவிக்கிட்டு இருக்காரு. இவர் இன்னைக்கு பேட்டி எல்லா நாளிதெல்லாம் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் உச்ச நீதிமன்றத்துல அவங்கள நேரத்தை வீணாக்குறாங்க. தடை கேட்டு போனவரே இவர் தான். இவரே பேசுறவன்னு செயல் ஒண்ணா இருக்கிறது இது ஒரு உதாரணமா இருக்கு. அப்ப நாங்க சேட்டோம் எங்களை பிள்ளைய பார்க்கணும், சரி ஆட்குழு உணவு பொறுத்த மட்டும் நீங்க பிள்ளைகளை பார்க்கணும்னு சொன்னாங்க, வந்தாங்க, பார்த்துட்டாங்க, நாங்க முடிச்சு வைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல அவங்க ஈசாவை பத்தி ஒரு சுடுகாடு பிரச்சனை வெளியே வந்துருச்சு, நிறைய வெளியே எல்லாம் வருது, நீங்க எதையும் விசாரிக்க கூடாதுன்னு அவங்க ஆர்கியூ பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்ற உயர் தலைமை நீதிபதி ஆட்குழு மட்டும் முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. காவல்துறை என்னென்ன உங்களுக்கு பழைய இதெல்லாம் வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கோ நீங்க விசாரிக்க எந்த தடையும் இல்லைன்னாரு. இதுதான் நிலவரம் சார். இதுல இப்போ உங்க 2 மகள்களும் இப்போ உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கே விருப்பம் இல்ல உங்க கூட வர, அவங்க அங்கேயே இருக்குது, 18 வயசுக்கு மேல அது அவங்களுடைய உரிமை. சாமியார் எப்படியெல்லாம் ஏமாத்துறா சயின்டிபிக்னு அங்க கோர்ட்ல மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படி இந்த ஹிப்னாட்டிசம் ஒண்ணு சொல்றோம், அதெல்லாம் இஸ்ரேல்ல தடை செய்யப்பட்டது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அதை ஹிப்னாட்டிசம் பயன்படுத்தணும். ஆள் துளை போய் குடியாரன மனசு கெட்டு போனவன எல்லாம் நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கு இந்த ஹிப்னாட்டிசம்ங்கிறது பயன்படுது. ஆனா இவங்க மனசை கெடுத்து குடும்பத்தை சிதைச்சு அவங்களுக்கு ஓசியில வேலை பார்க்க என் பிள்ளைலாம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறது, லண்டன்ல 5 லட்சம் சம்பளம் வாங்கினதை இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கு. இது சாமியா போய் இந்த 2 பெண்கள் மட்டும் தானா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அங்க. இல்ல உங்களுக்கு இந்த 2 பெண்கள் மட்டும் தான்? 2 பெண்ணு தான். அப்ப வச்சு நீங்க வந்திருக்கேன் எங்களை சொல்றான், அவங்க சொத்தோட இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜக்கி வாசுதேவ் வரைக்கும் பாத்திருக்கீங்களா? நேரடியா பாத்து அவர் அந்த குடிசையில இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்க வரைக்கே தெரியுமே. அப்பவே எங்களை எல்லாம் மரிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜக்கி. இல்ல இந்த பிரச்சனைக்கு பிறகு உங்கள் மகள்கள் அங்க போன பிறகு அதுக்கப்புறம் நேரடியா பார்க்க முடியல. அவரால் எப்படி பாப்பாரு எங்களெல்லாம்? யார் அந்த தலைமை அதிகாரியை எங்களை பார்க்க முடியாது. தினேஷ் ராஜாங்கிற அவரே பார்க்க மாட்டோம். செக்யூரிட்டி தான் நாங்க பேசணும். யாரும் அங்க உள்ள அதிகாரிகள் யாரும் எங்களை பேச வர மாட்டாங்க. நாங்க ஒரு என்னதாங்க சார் நடக்கும்? அது வந்து ஒரு கோயிலா இல்ல வேற எதுவும் ஆசிரமமா, என்னதான் அங்க நடக்கும்? மர்ம பிரதேசம். அவங்களுக்கு வேணும் பகல் கொள்ளை அடிக்கணும், அதுக்கு ஒரு கூடாரமா வச்சுக்கிட்டு 2000 அன்னைக்கு எஸ்பி ரிப்போர்ட்ல கொடுத்துக்க 7000 பேர் இருக்காங்க அங்க. 7000 பேர் உஷா கமிட்டி கிடையாது, ஒரு இது நடந்தா யாரும் வெளியே சொல்றது கிடையாது. அங்க யாரு இறந்தா அவங்க ஒன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க.
ஆலந்துறை விஏஓ தான் போய் அங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மேன். அந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பதியுது. நம்ம எல்லாம் ரோட்ல கிடந்தா தான் அரசு அதிகாரிகள் போய் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் பதியணும். ஆனா ஈசால செத்தவங்களுக்கு எல்லாம் அவங்க ரிப்போர்ட் கொடுத்து ஈசா பேர் ரிப்பேர் ஆயிரும். இப்பவும் அந்த ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு மருத்துவர் கைதானதுக்கு எங்களுடைய மருத்துவர் சொல்லல. ஈசா அவுட்ரேஜ் நடத்துற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஈசான்னு அவங்க சொல்லல. வெளியே மருத்துவ கேம்ப் நடத்துறதுல ஒரு மருத்துவர் கைதாயிருக்காரு ஒழிய எங்களுடைய ஸ்டாஃப்னு ஒரு கிளைம் பண்ணிக்கிட மாட்டாங்க. ஈசா கேம்ப், ஈசாவுடைய வண்டி, ஆனா அந்த ஈசா வண்டியே எடுக்கல இன்னைக்கு வரைக்கும். இப்ப அங்க கிருஷ்ணகிரியில ஒரு என்சிசி ஆபீசர் இருந்து என்சிசி கேம்ப் சொல்லி ஏமாத்தி பாலியல் சீற்றத்தில் ஈடுபட்டா உடனே அவன் இறந்தும் போயிட்டான். அந்த ஆசிரியரும் கைது பண்ணிட்டு அவன் இறந்தா பிறகு நீ பிரின்சிபாலும் முதல் முதல்வரையும் கைது பண்ணியிருக்காங்க. இங்க இவ்வளவு நடந்தா பிறகும் 12 பெண்கள் மேல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஈசா டாக்டர் அத்துமீறல் ஈடுபட்டா பிறகும் எந்த விசாரணையும் இன்றி விசாரணை அதிகாரி லீவ்ல போயிருந்தாரு. ஒரு மாசம் ஒரு விசாரணை நடக்கல. என்னைக்கு ஹைகோர்ட் கொண்டு வா என்ன ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்னு கேட்ட உடனே மறுநாளே போய் சூலூர்ல மாஜிஸ்ட்ரேட்ல விசாரணை நடக்குது. 12 பேருக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அப்போ ஒரு போக்சோ கேஸ்ல கைது பண்ணா மறுநாளே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு மாசத்துக்கு ஆபீசர் லீவ்ல போயிட்டாங்க, அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் லீவ்ல போயிட்டாங்கன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? அப்ப அவங்க இன்ஃபுளுன்ஸ்ல யாரும் அவங்களை எதுவும் கேட்க முடியாதுங்கிறத அப்படி பண்றாங்க. இப்ப சமீபத்துல இந்த நீதிமன்றம் உள்ள போயிட்டு ஒரு டீமை விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க. போயிட்டு வந்தவங்க சில தகவல்கள்லாம் கொடுத்திருக்காங்க. உள்ளுக்குள்ள தகன மேடை இருக்கு, காலாவதியான மருந்துகள்லாம் இருக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? நிச்சயமா உண்மை. 100க்கு 100 உண்மை சார். 6 பேரு மிஸ்ஸிங்னு சொல்றாங்க. 7 தற்கொலை சந்தேகக்குரிய மரணங்கள் சொல்றாங்க 7 பேரு. இப்ப கற்பழிப்பு நிறைய நடந்திருக்காங்க. அதெல்லாம் எஃப்ஐஆர்லாம் வெளியே வரல. நிறைய கற்பழிப்பு கேஸ் எல்லாம் விசாரணை இல்லாமலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெட்டிஷனரே வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்படி க்ளோஸ் பண்ண இதுக்கு கற்பழிப்பு கேஸுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. அவங்க வாங்கிட்டு போனாலும் உரிய விசாரணை நடந்து யார் பண்ணா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது தான் காவல்துறை கடமை. அதெல்லாம் பண்ணாம இருந்திருக்காரு. அவருடைய இன்ஃபுளுன்ஸ் இது வரைக்கும் பண்ணாம இருந்திருக்காங்க. இப்ப காவல்துறை நேர்மையா நடந்து எல்லா இதையும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே காவல்துறைக்கு நான் நன்றி கடனா இருப்பேன். இது வரைக்கும் 8 வருஷ போராட்டத்துல காவல்துறை ஈசாவுக்குள்ள போனதே இல்லை. அவங்க பிள்ளைகளை விசாரிக்க முடியாது. கூப்பிட்டா கூட நாங்களாம் வரமாட்டோம். எங்களுக்கு வர சொல்லி எல்லாம் எந்த உத்தரவும் கிடையாது. நாங்க பார்க்க மாட்டோம். விசாரணைக்கு நான் ஒரு புகார் கொடுத்தோம்னா எங்களை தான் விசாரிப்பாங்களோ ஈசா சைட்ல யாரையும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க. ஈசா ஹிஸ்டரியிலேயே முதல் தடவையா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 150 போய் போட்டு என்னதான் நடக்கு என்னங்கிற முழு விசாரணையோட வெளியே வந்திருக்காங்க. உண்மையிலே காவல்துறையில நம்பிக்கை வச்சிருந்தனால நான் ஒரு நிம்மதி அடையிறேன். நம்ம பிள்ளை அங்க இருக்கு. இந்த உயர் நீதிமன்றத்துக்கு போனதுனால என் பிள்ளைக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. இல்லாட்டா அதுவும் காணாம போயிடும். எங்க போச்சு எனக்கு தெரியாதுன்னு. இப்ப அவங்க ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் பண்ணி எங்க நடக்கு என்னன்னு காவல்துறையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கனால ஈசா எந்த திட்டத்தனும் உளமறைத்தனும் பண்ண முடியாது. நேர்மையா இருக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போனதுனால அதான் அவர் எடுத்துட்டு போனா ஈசாக்காரங்க எடுத்துட்டு போனா சென்னை உயர் நீதிமன்றத்தை ஆட்குழு மனு போட்டோம். அவங்க விசாரணை நடக்கூடாது தடை கேட்டு தான் அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. தடையெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆட்குழு மனு பிள்ளைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, முடிச்சு வச்சுட்டாங்க. நீங்க சொன்ன டிஸ்மிஸ் அதெல்லாம் நடக்கல. ஆட்குழு மனு முடித்து வைக்கப்பட்டது. பிள்ளைகள் வந்து ஆட்குழு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணா அதனுடைய கேஸ் முடிஞ்சிருச்சு. மற்ற கேஸ் எல்லாம் முழு விசாரணை பண்ணலாம், எந்த தடையும் இல்லை. உங்களுடைய நோக்கம் அப்படின்றது பர்மனண்டா உங்களுடைய மகள்கள் பழைய மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்றது. அதான் எங்களுடைய நோக்கம். அது நடக்கிற மாதிரி அதுக்கு உங்க மகள்கள் மனசு வைக்கணும்ல. அதுதான் மனசை கெடுத்து வச்சிருக்காங்கல்ல. அவங்க சுயநினைவு இல்லாம இருக்காங்கிறதா எங்களுடைய இது. இப்ப யாருமே நிறைய பேர் அங்க எத்தனை ஆயிரக்கணக்கில் இருப்பாங்களோ உங்களை மகள் மாதிரியே மாதிரிதான் அலைகிறாங்க அங்க. நமஸ்காரம், போயிட்டு வாங்க. இல்ல அவங்க எல்லாம் எப்படி இப்ப ஃபேமிலியோட அந்த சம்மதத்தோட தான் வந்திருக்காங்களா இல்ல உங்க மகள்கள் மாதிரி தானே? நிறைய பேரு ஃபேமிலி கூட்டு வந்து உள்ள வச்சுட்டாங்க. அவங்களால எது போராட முடியல. நமக்கு உரிமை இருக்கிறனால நாங்க உண்மையை வெளிக்கொணுங்கிறக்கா தொடர்ந்து சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சட்ட போராட்டத்துல ஓரளவு எங்களுக்கு ஒரு முயற்சியில ஒருபடி முன்னால போயிருக்கு. தொடர்ந்து போராடுவோம். பிள்ளைய வர்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். அதான் மாண்பு நீதியரசர் அதான் கேட்காங்க. நீங்க சன்னியாசம் இதெல்லாம் பண்ணா உங்க பிள்ளைக்கு முதல்ல செய்யணும். அடுத்த பிள்ளைய கூப்பிட்டு மொட்டை அடிச்சுட்டு உங்க பிள்ளை மட்டும் 500 ஏக்கர் அமெரிக்கால வாங்கி கொடுத்து செட்டில் பண்ண வைக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு தான் கேட்டாரு. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல. அவங்க உங்க விருப்பம்னா இவருக்கு சன்னியாசம் பண்றதுக்கு யாரு அனுமதி கொடுத்துருக்கா? இவர் என்ன இந்து மத நானே ஒரு இந்து குடும்பத்தை இப்படி சிதைக்காரு. இவர் இந்துக்காக உழைக்கங்காரு. அவர் ரிஜிஸ்டர் பண்ண நிறுவனமே இந்து நிறுவனமே கிடையாது. சர்வ மதம் சர்வதான் சொல்லி பதிவு பண்ணிருக்கு. அப்பதான் இன்கம் டேக்ஸ் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லி. ஆனா அவர் இந்துக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்லி ஊரை படம் போட்டு ஏமாத்துறாரு. உங்க மகள்களை மூளைச்சலவை செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி வேற ஏதாவது அங்க ஒரு குற்றம் நடந்ததாக உங்களால நிரூபிக்க முடிந்ததா? இல்ல முடியல. உள்ளதான் முதலே காவல்துறை உள்ள போயிருக்கு. அவங்க ஃபுட்ல ஏதாவது கலக்குறாங்களா, அவங்க குடி ஏதாவது பண்றாங்களா, நீமத்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கணும். அவங்க நார்மசி கொண்டு வர்றதுக்கு என்ன செஞ்சா அவங்க நார்மலா பேசுவாங்க என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய மீட்டிங் அங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வராங்க.
நீங்க சொல்றீங்க உங்களுடைய பெண்கள் அப்பாவி அவங்க மூளை செலவு செஞ்சு ஏமாத்திட்டாங்க. பட் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் கூட அவரை நம்பி வராங்க. அவர் மேல அந்த ஒரு பெரிய குற்றம் இருக்கிறதாக அவங்க எல்லாம் நினைக்கிறீங்க. முன்னாள் நித்யானந்தாவும் அப்படித்தான் இருந்தாரு. பிரேமானந்த சுவாமியும் அப்படித்தான் நல்ல பேரோட தான் இருந்தாரு. பிரச்சனை வெளியே வரும்போது பிரச்சனை இல்லாத வரைக்கும் சாமியாரா இருப்பாங்க. பிரச்சனை வெளியே வந்தா போலீஸ் சாமியார்னு ஆயிடுவாங்க. ப்ரூவ் பண்றது தான் இட் வில் டேக் டைம். ஓவர் நைட்ல இப்ப வந்துருச்சுல ஹைதராபாத்ல முந்தானத்து தெலுங்கானால ஒரு பிரஸ் மீட்ல என்னென்ன அநியாயம் நடக்குன்னு அவங்க பேசியிருக்காங்க. 3 மணிக்கு ஒரு பச்சை குழந்தையில எந்திரிச்சு வச்சு மேல ட்ரெஸ் இல்லாம யோகா பண்ணணும்னு இதுல என்ன கொடுமை? இது இந்தியாவில இருக்குமா வேற எங்கேயா கொடுமை நாட்டுல மன்னராட்சியில இருக்குமான்னு கூட புரியல. இந்த மாதிரி எல்லாம் அவங்க இன்னைக்கு பேட்டி கொடுக்காங்க. ஒருத்தர் இதெல்லாம் வெளியே வரும்போது அவனுடைய உண்மையான முகங்கள்லாம் மக்களுக்கு வெளியே ஈசாவோட என்ன நடக்குன்னு வெளியே வரும். இது வரைக்கும் வெளியே வரல. இப்பதான் மாவட்ட கண்காணிப்பு உள்ள போய் என்ன நடக்குதுன்னு வெளியே வந்திருக்காரு ரிப்போர்ட்டோட. இது வரைக்கும் அங்க என்ன நடந்திருக்கு, எத்தனை பேர் இங்க இருக்காங்க கூட ரிப்போர்ட் கிடையாது. இப்பமும் எத்தனை வெளிநாட்டு அவர்கள் அங்கெல்லாம் அந்த வெளிநாட்டுக்காரன் கன்விக்டா இருப்பான், குற்றவாளியா இருப்பான். இங்க வந்து விசா முடிஞ்சாப்புல இருந்துகிட்டு இருப்பான். எதுக்கு உள்ளே போலீஸ் போகலையே? நாங்க அதை பிரேயர்ல எங்க லாயர் கேட்டது அப்படித்தான். எப்படி ஒரு லாட்ஜில் 4 பேர் தங்கி இருந்தா கூட ஒரு போலீஸ் ரைடு வந்து ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுமோ அதே மாதிரி அங்க ஆசிரம தங்குறவங்கள எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, நல்லா இருக்காங்களா, வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு லேடி கான்ஸ்டபிளா போய் பார்த்துட்டு வரணும். அப்பதாங்க என்ன நடக்குன்னு வெளியே தெரியும். உயிரோட இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா என்னன்னு தெரியும். அதுதான் நாங்க ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்க தொடுத்து சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.